இங்கே முழுவதும் பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னு யாருமே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. நிறைய விஷயங்களில் நாம் தப்பு பண்ணுறோம். சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறோம். ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டே வந்து பர்ஃபெக்டானது கிடையாது. சரியா? எல்லாருக்கும் எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்ஸு ப்ளஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மைனஸும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்குது. ஒரு மைனஸ் மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு நிறைய மைனஸ் எல்லாம் இருக்கலாம். நமக்கு ப்ளஸ்ஸாக தெரியறது அடுத்தவங்களுக்கு மைனஸாக தெரியலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மட்டும் இப்படி இருக்கமே, நமக்கு இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கே, நமக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கே அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சி வருத்தப்பட்டு தாழ்த்தி நம்மளை கேவலமாக நாமளே நினச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே யாருமே பர்ஃபெக்ட் சூப்பர் அப்படின்னு ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படி யாரும் வந்து இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. மனுஷன் அப்படின்னாலே சின்ன சின்ன தப்பு தவறுகள் எல்லாம் செய்கிறவன் தான் மனுஷன். அதுலேருந்து தன்னை திருத்திக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவன் தான் மனுஷன். ஆனால் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தப்பு செய்வோம். புதுசாக ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு அப்படியே தான் இருக்கும். ஒரே கெட்ட பழக்கம் ஒருத்தங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறதும் இல்லை. அதனால் நமக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது நமக்கே தெரியும் இது சரியில்லை தப்பு அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே வந்து அதை சரி பண்ணிக்கவோ இல்லை மாற்றிக்கவோ நம்ம முயற்சி பண்ணலாம். அதில் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக வந்து நம்மளை நாமளே வந்து கீழ்த்தரமாக நம்மளை நாமளே எடை போட்டு பார்க்குறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.